வணக்கம். கொரியன் மார்க்கெட் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரீசென்ட்டா ஒரு பெரிய அளவுக்கு பேசுபொருளா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தது. ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட், சர்ப்ரைஸான ரிப்போர்ட் 2மே கொரியால இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு கிட்டத்தட்ட 2025 ஏப்ரல்ல 2500ல இருந்த இண்டெக்ஸ் வேல்யூ 9026 2026 பிகினிங்ல கடந்தது. 200% மேல இன்க்ரீஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவுக்கு ஒரு பெரிய ஃபால் 40 நாள்ல 40% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்த ரேலிக்கு என்ன காரணம்? இந்த இண்டெக்ஸ் ஏன் இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஃபால் ஆச்சு? இதுல என்ன நடக்குது? இந்த மாதிரி கண்ட்ரியில் ஒரு மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வாலட்டைல் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் இருக்கு. அதே போல் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொரியன் மார்க்கெட் பற்றின ஒரு வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டார் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, இல்லை ட்ரேட் பண்ண வரீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ட்ரேட் பண்ணும்போது இருக்கிற ரிஸ்க்கை எப்படி நம்ம குறைக்கலான்றதுக்கான ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்டார், கொரியன் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டார் 15 வருஷமா நான் சம்பாதிச்ச பணத்தை அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதை மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு சில வாரத்திலேயே மொத்தமா காலியாயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. கொரியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு இன்வெஸ்டார். நான் லோன் வாங்கினேன், இவ்வளோ வருஷமா என் லைஃப்ல சம்பாதிச்ச பணம் பிளஸ் லோன் எல்லாத்தையும் சேர்த்து நான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணேன். பெரிய அளவுக்கு ஃபால் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்ல பாதிக்கு மேல நான் இழந்துட்டேன் அப்படின்றாரு. இது வந்து ஒரு கிரிப்டோ கிராஷ் இல்லை, ஒரு ஹவுசிங் கிராஷ் இல்லை, இதெல்லாமே ஏற்கனவே நடந்த விஷயம். சவுத் கொரியாவில் காஸ்பின்ற ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வாலட்டிலிட்டி தான். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் அதிகமான வாலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட இண்டெக்ஸ் அப்படின்னு கூட பேர் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரேலி 2025 ஏப்ரலில் 2500 கிட்ட இருந்த இந்த இண்டெக்ஸ் 9000 எப்படி கடந்தது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏஐ பூம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட க்ரோத், அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்பி தான் கொரியன் மார்க்கெட் இந்த காஸ்பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 டேஸில் மொத்தமாக எதிர்பார்த்த விட ஒரு மோசமான ஃபால். இந்த ஏஐ பூம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஓப்பன் ஏஐ, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து டேட்டா சென்டர் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த டேட்டா சென்டரோட முக்கியமான ஒரு இன்புட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா மெமரி சிப். இந்த மெமரி சிப் வந்து வேர்ல்டு லெவலில் பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ். இந்த 2 கம்பெனி சவுத் கொரியாவில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நோக்கி தான் எல்லாருமே போக ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட காஸ்பி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல 116%. 2025 செகண்ட் ஹாஃப்ல 2500 கிட்ட இருந்த இண்டெக்ஸ் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல இருந்த இண்டெக்ஸ் 9000 கடந்தது. ஸோ இதே நேரத்தில் ஏஐ வந்து இது ஒரு ஏஐன்ற இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு முடிவே இல்லை. இதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. உலகமே கொரியாவை நம்பி தான் டிமாண்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த உண்மையான பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ஏஐ மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம் இருக்கு. அதாவது நம்ம இந்தியாவில் ரெகுலேட்டர் வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதே போல கொரியாவில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டர், சவுத் கொரியா ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்றாங்க. என்ன ப்ராடக்ட்னா சிங்கிள் ஸ்டாக் லிவரேஜ்டு இடிஎஃப். இது என்ன பண்ணும் அப்படின்னா, சாம்சங் 1% ஏறனா நீங்க அந்த இடிஎஃப் வாங்குறீங்கன்னா 2% ப்ராஃபிட். ஸோ அப்போ 1% சாம்சங் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அந்த சாம்சங்கோட இடிஎஃப் நீங்க வாங்கும்போது 2% ப்ராஃபிட். இல்லை இன்னொரு விஷயம், அதே போல 1% இறங்குனா இங்க 2% லாஸ். ஸோ இதுதான் பிரச்சனைக்கு ஒரு முதல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய அளவுக்கு வரப்பிரசாதமாக இருந்ததுன்னு தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து திங்க் பண்ணாங்க. ஏன்னா 100 ரூபாய் ப்ராஃபிட் வர வேண்டிய இடத்துல இடிஎஃப் வாங்கினா 200 ரூபா ப்ராஃபிட். ஸோ அப்போ எல்லாருக்குமே இது வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். இது 2 மடங்கு லாஸும் வரும்ன்றத நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம்.
இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா 14 ட்ரில்லியன் வான், அதாவது அவங்களோட கரன்சி வான் அப்படின்னு சொல்லுவோம். 14 ட்ரில்லியன் வான் அளவுக்கு ஃபண்டு உள்ளே வந்திருக்கு இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஓவரால் மார்க்கெட்டில். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, எஃப்ஐஎஸ் யாரும் பெரிய அளவுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. ஏன்னா அது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போது இந்த ரேலியை உருவாக்குனது இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போ எப்படி இந்த கிராஷ் ஆரம்பிச்சது? நார்மலாக புல் மார்க்கெட் ஸ்டோரி மாறுச்சுன்னா பேர் மார்க்கெட்டாக மாறும், ட்ரெண்டு மாறும். ஸோ அப்போ ஏஐ ஸ்பெண்டிங் வந்து உண்மையிலேயே தொடரான்ற கேள்வி ஆரம்பிச்சது. இந்த கம்பெனிஸோட சாம்சங் இந்த மாதிரி கம்பெனிஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வர ஆரம்பிச்சது. சைனாவோட காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுமா, சிப் டிமாண்ட் குறையுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் இல்லை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஒரு காரணமாக இருந்தது. ஃபஸ்ட்டு நார்மல் மார்க்கெட் புல் மார்க்கெட்டில் எப்பயுமே என்ன வரும்னா டைரெக்டாக பேனிக் செல்லிங் வராது. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து தொடர்ந்து இறங்குனதுக்கப்புறம் பேனிக் செல்லிங் வரும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், அதுக்கப்புறம் பேனிக் செல்லிங், அதுக்கப்புறம் மார்ஜின் கால், சர்க்யூட் பிரேக்கர்ஸ். 40 நாளில் காஸ்பி 40% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதில் பல ட்ரேடிங் செஷன்ஸு, ட்ரேடிங் டேஸில் ட்ரேடிங் ஹால்ட் செய்ய வேண்டிய அளவுக்கு, அதாவது ட்ரேடிங்கை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மார்க்கெட் அந்த சிச்சுவேஷனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரே நாளில் $1 ட்ரில்லியன் அளவுக்கு மார்க்கெட் வேல்யூவை சுத்தமாக கொலாப்ஸ் பண்ணிச்சு. ஏன்னா 9000 பீக்கில் போகும்போது 6வது மிகப்பெரிய மார்க்கெட் இந்த உலகத்தில் அப்படின்றத காஸ்பி எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சு. அதே அளவுக்கு எந்த அளவுக்கு 6வது மார்க்கெட் வேர்ல்டில் பிக்கெஸ்ட் மார்க்கெட் வந்துச்சோ அதே வேகத்தில், அதை விட 2 மடங்கு வேகத்தில் ஒரு பெரிய கிராஷும் நடந்திருக்கு. ஸோ இதில் இன்வெஸ்டர்ஸில் நிறைய ஸ்டோரி. 15 வருஷம் நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்பார்ட்மெண்ட் ஃபண்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட 300 மில்லியன் வான் வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு இன்வெஸ்டர் வந்து என்னோட 2 மடங்கு சொத்து ப்ளஸ் லோன் பணத்தையும் நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸு அங்கே மார்க்கெட் ஃபால் கிராஷ்க்கு அப்புறம் தொடர்ந்து நிறைய மீடியா மேகசின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இன்சிடெண்ட் என்ன சொல்லுது? ஒரு ஸ்ட்ராங் ரேலி, ஒரு பெரிய கிராஷ். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் 2020 கோவிட் பேண்டமிக், அதுக்கப்புறம் அதானி குரூப்போட கிரைசிஸ், 2022 டெக் கரெக்ஷன். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட்லேயும் மார்க்கெட் வந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ், பட் ஓவரால் மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டை ப்ரூவ் பண்ணும். ஸோ அப்போ என்னென்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டாரும் மார்க்கெட் இன்க்ரீஸ் தான் ஆகும், இறங்கவே இறங்காதுன்ற மைண்ட் செட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் இறங்கினாலும் என்ன பண்ணணும், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணணும், எவ்வளோ வரைக்கும் என்னோட ரிஸ்க்கை என்னால் மேனேஜ் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் செய்யணும். ப்ராஃபிட் வந்ததும் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது, ஸ்டாப் லாஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறது. லோன், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரிய பிரச்சனை பாரோயிங் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறது இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது. லோன் வாங்கி, கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கடன் வாங்கி இழந்த பணத்தை மார்க்கெட்லேருந்து எடுத்துடலாம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இது வந்து டபுள் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா முதல் விஷயம் நம்மளோட பணம் இல்லை, 2வது விஷயம் வெளியிலேருந்து வாங்கியிருக்கோன்னா அதுக்கு ஒரு வட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அதை தாண்டி ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போக ரிமைனிங் நமக்கு ரெக்கவர் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷரோடு தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். புல் மார்க்கெட் எப்போவுமே புல் மார்க்கெட்டாக இருக்காது, பேர் மார்க்கெட் எப்பயுமே பேர் மார்க்கெட் இருக்காது. இது ஒரு சைக்கிளிக்கல். ஸோ தொடர்ந்து மாற்றம் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.